அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் லோகத்தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள இருக்கிற இந்த அல் குர்ஆன் தான் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்ற தலைப்பில் அல் குர்ஆனிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலிருந்தும் ஆதாரபூர்வமாக சொல்லி வருகிறோம். நாம் சொல்லுகிற அந்த விஷயமெல்லாம் சொந்தமாக கற்பனை செய்து சொல்லவில்லை. மாறாக அல் குர்ஆனில் உள்ள ஆயத்துகளுடைய நம்பரை சொல்லி சொல்லுகிறோம். உதாரணமாக இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா ஹுவ இல்லா ஸிக்ருன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன அர்த்தம்? இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு திக்ராக, நினைவூட்டலாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும். இந்த குர்ஆன் ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த கருத்தாவது இந்த உலக மக்களில் நம்பிக்கை கொண்ட மனிதர்களிடத்த போயிருக்கான்னா போகலன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு உலக அளவில் 200 கோடி பேர் இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது முஸ்லீம்கள் இருக்கிறோம். நாம் இந்த முஸ்லீம்கள் மத்தியிலேயாவது இந்த கருத்து போயிருக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்த்தா போகலை. இன்னும் போகலைங்கிறதுக்கு பெரிய உதாரணம்லாம் தேவையில்லை. நேற்று நடந்த சம்பவமே உதாரணமாக இருக்குது. எந்த சம்பவம்? மராட்டியத்தில் நாக்பூர் என்ற ஊரில் நேற்று நடந்த ரகலை நடந்துச்சுல்ல, பெரிய கலவரம் ஆகி இன்றைக்கு 144 தடை உத்தரவு கவர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்கு தெரியுமா? ஒரு வதந்தி பரவி இருக்கிறது அங்கே. எப்படி? அல் குர்ஆனுடைய பிரதியை எரித்து விட்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட் சொல்கிறாங்க என்னண்டாக்கா, நாங்கள் இந்த அவுரங்கசீப் அப்படி சொல்லிட்டு இந்திய ஆண்ட மன்னர்களுடைய கல்லறை ஒன்று இருக்குது, அந்த கல்லறையை எடுக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நம்ம போகலை. நமக்கு தேவையான சப்ஜெக்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. அந்த போராட்ட காலத்தில் குர்ஆன் பிரதியை எரித்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தி கிளம்புகிறது, அல்லது உண்மையிலே எரித்து விட்டார்கள். 2 தான் நடந்திருக்கும். நமக்கு நம்ம பார்க்கல, இல்லை, நம்ம செய்தியை வச்சு தான் சொல்கிறோம். இது ஒன்று குர்ஆனை எரிச்சிருப்பாங்க, அல்லது வதந்தி பரவி இருக்கலாம். இந்த வதந்தி பரவி பிறகு நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னாக்கா, இளைஞர்கள் என்னுடைய குர்ஆனை எப்படி எரித்தா என்று போட்டி போட்டு வரும்போது பொதுமக்கள் இதில் பாதிக்கப்பட்டு பல பேர்கள் காயங்கள் ஏற்பட்டு 144 தடை உத்தரவு போடுகிற அளவிற்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நாக்பூரில் சீர்கெட்டு இருக்கிறது. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த பெருவாரியான மக்களை கொண்டிருக்கிற நம்ம சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த தலைவர்களுக்கு இன்னும் தெரியாது இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் உள்ளதுன்னு சொல்லி. இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வியூவர்ஸ் எத்தனை பேர்? 10 பேர். எத்தனை பேர் பார்ப்பாங்க நம்ம இதை? 10 பேர். ஆனால் இருக்கிற மக்கள் தொகை 20 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் 20 கோடி பேர் இருக்கிறோம். அதில் வெகுஜன தொடர்புடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். கட்சியை ஆரம்பித்து வைத்துக்கொண்டு அந்த கட்சியில் மார்க்கத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு மார்க்கத்திற்காக தயார் செய்து கொண்டு அவர்களுடைய பேச்சுகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா அல்லாஹ்வையும் தூதரையும் முன்னிறுத்தி தாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வும் தூதரும் சொன்னது தான் என்று நம்ப வைத்து பல பேர்களை அவர்கள் இயக்கம் வச்சுருக்கிறாங்க. அது தப்பாக ரைட்டாங்கிற சப்ஜெக்டுகளும் நம்ம போக வேணாம். குறைஞ்சபட்சம்
தங்களை நாடி வருகிற அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சில குர்ஆன்லேருந்து சில உண்மைகள் சொல்லி பழக்கிறாங்கன்னா இல்லாததான் இது போல் வன்முறைக்கெல்லாம் காரணம். வன்முறை காரணம் என்னது? குர்ஆனை எரித்து விட்டாலும் அவன் கிளம்புன்னு ஒன்று உசி பேத்து விட்டாக்கா எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதிர்கொட்டத்தை போய் எதிர்கொட்ட அடிக்க ஆரம்பிக்கும். என்னாகும்? ரகளை ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அதுக்கு பிறகு என்னன்னா, எவன்லாம் அதில் குளிர் காய நினச்சானோ அவன் குளிர் காஞ்சிடுவான். ஏசரி மேலே உட்காந்துட்டு தலைவர்கள் தான் தூண்டி விடுவாங்க. ரெண்டு பக்கமே இருப்பான். அவன் ஒரு பக்கம் இவன் தூண்டி விடுவான், அவன் தூண்டி விடுவான். தூண்டி விட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த விஷயத்துக்கு? வேறு விஷயம்னா பிரச்சனை இல்லை. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சொந்தமானதுன்னு கருத்தை ஏன் சொல்லவில்லை? நம்ம கேட்குற கேள்வி அதுதான். இந்த குர்ஆன் என்பது தனிப்பட்ட முஸ்லீம்களுக்கு சொந்தமானதா? இது அவன் என்ன போடுறான் பத்திரிக்கையில்? இஸ்லாமியர்களின் புனித நூல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறான். செய்தி போடுறவன் கூட நீங்கள் பத்திரிக்கை எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கு பத்திரிக்கை, தினசரி பத்திரிக்கை என்ன போடுறான்? இஸ்லாமியர்களின் புனித நூலை எரித்து விட்ட காரணத்தினால் அங்கே கலவரம் நடக்கிறது நாக்பூர்னு சொல்லி போடுறோம். அப்போ ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, எதுக்கு சொல்கிறோன்னாக்கா, பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த குர்ஆன் என்பதே ஒரு தனிப்பட்ட இனத்திற்கு சொந்தம் இல்லை என்ற கருத்து என்ன போகலை. நம்ம எவ்வளோ பேசிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அது அப்படியா இது அப்படியா. ஒரு சாதாரண மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லுகிற உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டு இதில் உள்ள கருத்துக்கள் தான் உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இது தனி மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சொந்தம் இல்லை. இது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. படைப்பாளன் அல்லாஹ் எல்லோரையும் படைத்தவன், வழிகாட்ட வந்த தூதர் எல்லோருக்குமான தூதர். இப்படியெல்லாம் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த உண்மை கூட இன்னும் நம் சமுதாயத்துக்கு சென்றடையவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் பேசுகிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த மிக முக்கியமான அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த கருத்து கூட இன்னும் பெரும்பாலான முஸ்லீம்களுக்குள்ளே செல்லலை. அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட போகும்? அது யோசிச்சு பாருங்கள். ஏன்னு சொன்னாக்கா, வழிநடத்துகிற தலைவர்கள் உலக லாபத்திற்காக வேண்டி பல செயல்களை செய்ய வைக்கிறார்கள். உலகத்தில் கிடைக்கிற பதவி பட்டங்கள், அதன் மூலமாக கிடைக்கிற பதவிகள், அதன் மூலமாக கிடைக்கிற சுக அனுபவங்கள், அதன் மூலமாக உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையை மையமாக கொண்டு தான் பெரும்பாலான இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள். நம்ம சமுதாயத்தை பற்றி தான் பேசுகிறேன் இன்றைக்கு. ஏன்னு சொன்னாக்கா, அந்த வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் குர்ஆன் மூலமாக வழிகாட்டவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக வழிகாட்டவில்லை. 1% அல்லது 5% தான் வழிகாட்டுகிறார்கள். நாரே தக்பீருக்கு மட்டும்தான். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். சவுண்டாக பேசுனா நாரே தக்பீர் சொல்லணும், கொஞ்சம் அடக்கி பேசுனா சும்மா உட்காந்துருக்கணும். ஆவேசமாக பேசுனா நாரே தக்பீர் சொல்லணும், கோஷம் போடணும். இதுக்காக நம்ம சமுதாயம் இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த குர்ஆன் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டாவது, இந்த குர்ஆனை எவனும் அழிக்க முடியாது. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அல்லாஹ் சொல்கிறோம், நம்ம சொல்லலை, நாம் பாதுகாக்கிறோம். இவன் பேப்பரை கொடுத்துனா குர்ஆன் அழிஞ்சிருமா? இதை தலைவர்கள் சொல்லணும். எப்படி நான் எப்படி பேசுகிறேனோ இதே பாயிண்ட் ஆஃப் வியூவை எந்த தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள், இளைஞர்கள் அவங்க கூட்டமாக வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லணும், டே பேப்பரை அழித்தா இந்த குர்ஆனை அழிக்க முடியாது எவனும். இன்றைக்கு நேற்று ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க சென்னையில். A1 டெக்னாலஜியில், ஏஐ டெக்னாலஜியில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குர்ஆனில் தமிழ் குர்ஆன் வந்துருச்சு. நேற்று நியூஸ். இது ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நேற்று பண்ணதாக எங்களுக்கு கூட அழைப்பு வந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போக முடியல. அப்படி போயிட்டுருக்கு இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை எந்த ஒரு தனி மனிதனும் அழித்து விட முடியாது, எந்த ஒரு சமுதாயம் அழித்த முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் திரண்டாலும் எரித்தால் அது அழியாது. ஒரு பேப்பரை கொளுத்தி விட்டால் குர்ஆனை அழித்து விட முடியாது. அவன் காழ்ப்புணர்ச்சியில் கொளுத்துகிறான். எப்படி காழ்ப்புணர்ச்சி? இதை செஞ்சால் இவனுக்கு கோபம் வரும் அப்படின்னு அவன் தூண்டி விடுறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை நல்லா மதிக்கிறாங்க இவங்க. இதை கையை வச்சோம்னா எல்லாம் வருவான், திரண்டுக்கிட்ட வருவான். அப்போ ஒரு கழகத்தை ஏற்படுத்தலாம். கழகத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உண்டாக்குனா அவன் குளிர் காயலாம். அதில் ஏன்னா நம்ம 20 கோடி பேர் இருக்கோம், அவன் 110 கோடி பேர் இருக்கிறான். அப்போ 110 கோடி பெருசா 20 கோடி பெருசாங்கிறத காமிப்பதற்காக அவன் ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். அந்த சூழ்ச்சியில் நம்ம சமுதாயம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெளிவாக இருக்குது, இந்த குர்ஆனை எவனும் அழிக்க முடியாது. எவன் நினைச்சாலும் அழிக்க. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். தெளிவாக வசனம் இருக்குது. நான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறேன்,
இந்த குர்ஆனை உலகம் அழிகின்றவரை நான் காப்பாற்றுவேன், நீ கூட கவலைப்படாத. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், நீ கூட கவலைப்படாத, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ ஓதிக்கிட்டே ஏறி, உன் நாவை கூட அசைக்காத, நீ ஸ்பீடெல்லாம் ஓதுன்னு அவசியம் கிடையாது, அதை வந்து சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு அவசரப்படாத, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் இறக்குறேன், நீங்கள் ஒரு நாவை அசைக்காத, நான் வந்து அதை வந்து காப்பாற்றுவேன், நான் அதை வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன், நான் சொன்னது மட்டும் செஞ்சுருக்கேன்னு சொல்லி பல இடங்களில் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். இந்த கருத்து ஏன் செல்லவில்லை என்று சொன்னால், அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியில் நம் சமுதாயத்துடைய இளைஞர்களை வழிகெடுக்கிறார்கள். நம்பர் 1 இது. ரீசன் என்னென்று சொன்னாக்கா, அவர்கள் குர்ஆன் பக்கம் செல்லவில்லை. முதல் பாயிண்ட், குர்ஆன் பக்கம் செல்லாமலேயே உலகத்தில் அவர்கள் செய்கிற எகென்ஸ்டுக்கெல்லாம் அதுக்கு ஒரு எகென்ஸ்ட் பண்ணி கொண்டு அந்த எகென்ஸ்ட் மூலமாக, எதிர்ப்பு மூலமாக இந்த மார்க்கத்தை வளர்த்து விட முடியுமான்னு அவங்க நினைக்கிறாங்க. முடியாது, ஒருபோதும் முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மார்க்கத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் குர்ஆனையும் கொண்டு போக வேண்டுமானால் அல்லாஹ் சொன்ன மாதிரி டீமை அமைக்க வேண்டும். இதுதான் தீர்வு. அதுக்கு நேற்று நம்ம ஆயத்தில் படித்தோமா இல்லையா, அந்த மக்கத்து காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களை விட்டு நீ விலகிவிட வேண்டும். விலகிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? உன் பேச்சை யார் கேட்கிறார்களோ அவங்களுக்கு ஈமானுடைய பலத்தை முதல்ல கொடு. அந்த ஈமானுடைய பலத்தை நான் சொன்ன ஆயத்து மூலமாக கொடு. நீ தான் கொடுக்கக்கூடாது. அது கூட நான் என்ன சொன்னேனோ, என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேனோ அதே மாதிரி அந்த வசனத்தை சொல்லி அந்த டீமை நீ ஃபார்ம் பண்ணிக்க. நான் சொல்கிற வரைக்கும் இப்படியே இருக்கணும். நீ நின்ட்டான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூச்சு காட்டில் ரசூலுல்லாஹ் 13 வருஷம், கொஞ்சம் வருஷம் கிடையாது. 40 வயசுலேருந்து குர்ஆன் இறங்கிட்டு இருக்கு மக்காவில். 53 வயசுக்கு மூச்சு காட்டவே இல்லை. சொன்னதை அப்படியே செய்கிறாங்க. ஆயத்து இறங்குது, அவங்க நம்புகிறாங்க, அதை தொழுகிறாங்க, திக்ர் செய்கிறாங்க, இபாதத்து செய்கிறாங்க. 1 2 3 4 ஆகிட்டு இருக்குது. அந்த டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணுறாங்க. முழுக்க அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிற அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. சொந்த கருத்தை சொல்லலை, உலக ஆசையை காட்டி அவங்களை வழிகெடுக்கலை, பொருளாதாரத்துக்கு வேண்டி போர் செய்யலை, எதுவுமே செய்கிறது. 13 வருட காலங்கள் இந்த போராட்டத்தை நடத்துக்கிறார் அல்லாஹ் சொன்ன மாதிரி. அதுக்கு பிறகு அல்லாஹ்வே சொல்கிறான், அதுக்கு பிறகு இந்த ஊர் உனக்கு செட் ஆகாது, நீ வெளியே கிளம்பின பிறகு அங்கே போய் அந்த மதீனாவில் 10 வருட காலம் வாழ்கிற போய் ஆரம்ப கட்டத்திலே சோதனை வருது. அப்போ தான் பத்ர் போரை பற்றி நேற்று நம்ம பேசணும். பத்ர் போர் என்பது பொருளாதாரத்தை அடித்து பிடுங்கிறது கிடையாது. அவர்களே வாலியன்டராக வர்றாங்க. இங்கே ஊரை விட்டு ஓடினா கூட இவங்களை விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இவங்கள்ட்ட டேரெக்டாக மோதவே கிடையாது. 13 வருஷம் என்ன ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் சும்மா இருக்கிறாங்க இவங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன செய்கிறான்னாக்கா, எங்கே போனாலும் இவங்களை வாழ விடக்கூடாதுன்னு போகும்போது எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பத்ர் போர் நடந்தது. இவங்க வாலியன்டராக போய் அவங்க எடுக்க போகிறாங்க. தகவல் வருகிறது அங்கிருந்து, நீங்கள் இந்த ஊரில் கூட வாழக்கூடாது என்று வருகிறார்கள். அங்கேருந்து ஊரை விட்டு விரட்டினா வந்தாச்சு, பொருளாதாரத்தை பிடுங்கினா விட்டுட்டு வந்தாச்சு, சொந்த பந்தங்களை அடித்தான் சாகடித்தான் கொலை பண்ணால் விட்டாச்சு, எதிர்வினை ஆற்றலை. வந்த பிறகு இங்கேயாவது வாழலாமான்னு வரும்போது விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன செய்கிறது? வேறு வழி இல்லை. 55 வயசு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ 55 வயசில் போரிட முடியுமா? அல்லாஹ் அந்த உறுதியை கொடுக்குறான். போரிடு, இப்போ கமாண்டு கொடுக்குறான். அங்கேருந்து மதீனாவுக்கு வந்து 2வது ஆண்டு ஹிஜ்ரி 2லேருந்து கமாண்டு கொடுக்குறான். மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, இந்த கொள்கைக்காக, இந்த கொள்கை தான் உண்மை என்பதற்காக நான் இறக்குகிற இந்த குர்ஆன் வசனங்கள் உண்மை என்று மக்களுக்கு அறியப்பட வேண்டும் என்பதற்காக நீ போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அல்லாஹ் கமெண்ட் கொடுத்த பிறகு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்ற இடங்களில் உள்ள அந்த சஹாபாக்களை ஆலோசனை செய்து இங்கே வந்து எதிர்க்கிறாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா சொந்த முயற்சியை வைத்து எதிர்க்கலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்கிறதெல்லாம் நான் சொந்தமெல்லாம் பேசலை. அங்கே கூட சொந்த பலத்தை வைத்தோ, தண்டம் இருக்கிற படைபலத்தை வைத்தோ, ஆயுதத்தை வைத்தோ, கவுண்டிங்கை வச்சுலாம் இல்லை, அல்லாவை நம்பி தான் செய்தாக்கி போனாங்க. அரசு சாதாங்க அல்லாவை நம்பி, யா அல்லாஹ் நீ உதவி செய்வ, எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்கள் எனக்கு பரிபூர்ணமாக நம்புகிறேன். நீ சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நீ எப்படி சொன்னாயோ அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நீ எப்படி சொன்னாயோ அதே மாதிரி நான் தொழுது இபாதத்து செய்து உன்னை புகழ்ந்து என்கிட்ட வரக்கூடிய டீமை நான் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்க தயாராக இருக்கிறாங்க. அந்த டீமை கொண்டாந்து ஒன்றை கொண்டாந்து பாட்டிருக்கிறேன். இப்போ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதில் போகல. நீ எப்படி சொன்னாயோ, எந்த விதமான கலப்பு இல்லாத டீம் அது. அந்த டீமை ஒருவேளை எதிரிகள் அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கை பரவாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறோம். துவாவில் முக்கியமான துவா அது. இந்த டீமை ஒருவேளை எதிரிகள் அழித்து விட்டால், ஒருவேளை உன்னை வணங்குவதற்கும் உன்னை பற்றி பேசுவதற்கும் இந்த குர்ஆன் சொல்வதற்கும் தடையாக ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன், யாராவது உதவி செய்யணும்னு கேட்டாங்க.
அங்கே கூட ஒரு இடத்துல கூட எங்கேயுமே ரசூலுல்லாஹ் துவா செய்யலை, எனக்கு அந்த மக்காவை நான் பிடிச்சிடணும், மதீனாவை பிடிச்சிடணும், ஆட்சி காலத்தை பிடிக்கணும், அக்கம் பக்கத்து நாடுகள்லாம் நான் வந்து பிடிச்சிடணும், ஆட்சி எனக்கு வரணும், நான் வந்து கவர்னர் ஆகணும், சகாபாக்கள்லாம் வந்து எங்கேயுமே கேட்கல, எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் கொண்டாந்து கொட்டு நாங்கள் ஆள் அவ்வளோத்தையும். இதுதான் நம்மளுக்கு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த ஒரு போர் நடந்த பிறகு எந்த போர்? அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிற டீமை ஃபார்ம் பண்ணி எதிர்த்த டீம் அது. மலக்குகளை இறக்க வைத்து அல்லாஹ் உதவி செய்து காப்பாற்றணும். உலக சரித்திரம் இது. அவனும் எழுதி வச்சுருக்கிறான், அவங்க சரித்திரத்தில் டேட்டோடு போட்டு வச்சுருக்காங்க அந்த கெசட்டில் அவங்களும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதில் வந்து டீம் யார்? அது உண்மையை சொல்லி தயார் செய்யப்பட்ட அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதுக்கும் மலக்குகளை இறக்கி வெற்றியை கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பதிவு செய்கிறான். காரணம் ஒன்று தான், அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லி தலைவராக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டீமை ஃபார்ம் பண்ணது தான் அதுக்கு காரணம். அதற்கு பிறகு இந்த வெற்றிக்கு பிறகு தான் பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் பயத்தை அல்லாஹ் போட்டு விட்டான். பெரிய டீம் கூட இருக்கவங்க பார்த்தா கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தோம், நம்ம பார்த்தா பெரிய டீம், இவ்வளோ பெரிய படையை அவங்க தகர்க்கிற அளவிற்கு விரலில் ஓடுகிற அளவிற்கு ஒரு பலத்தை இவங்க திரட்டியிருக்காங்கன்னு சொல்லி பயத்தை உள்ளத்தில் போட்டு விட்டாங்களா எல்லாருக்கும், சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு. அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் லெட்டர் போடுறாங்க எல்லாத்துக்கும். அதுக்கு பிறகு வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு பிரதேசங்கள் என்ன செய்கிறாங்க? நீ வந்து அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ உன் நாட்டு மக்களை நீ வந்து வழிகெடுக்கிற, டைரெக்டாக சொன்னாங்க. இதெல்லாம் நீ உன் நாட்டு மக்களை கடவுள் என்ற பெயரிலும் அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாய், இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள், அதன் காரணத்தினால ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். அப்படி ஒருவனை வணங்கவில்லை என்று சொன்னால் நான் அந்த விஷயத்தை சொல்வதற்காக ஆளை அனுப்புகிறேன். முதல் பாயிண்ட் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒருவனை நீ வணங்கவில்லை, அல்லாஹ் சொன்னதை கேட்கவில்லை என்று சொன்னால் அதை விளக்குவதற்கு நான் முதல் ஆள் அனுப்பு. போருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் எங்கேயுமே போகலை, எங்கேயுமே வரலாறு கிடையாது, சும்மா பரப்புறாங்க இவனுங்க. ரசூலுல்லாஹ் வாலியன்றா போய் போர் பிடிச்சி இதை பிடிச்சாங்கன்னு சொல்லி எங்கேயுமே வரலாறு கிடையாது. அவங்க சொன்னது என்னது? இது சத்தியம், இது உண்மை, இது உன் கீழ் இருக்கிற மக்களை நீ வழிகெடுக்கிறாய், தப்பான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொடுக்கிறாய், அந்த சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த தப்பான கொள்கை சரிதான் என்பதை விளக்குவதற்கு நான் முதல்ல ஆள் அனுப்புகிறேன், ரெஃபர் பண்ணி பாரு, முதல்ல ரெஃபர் பண்ணி பாரு, ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஒத்துக்காத பட்சத்தில் மக்களுக்காக நான் இதை வந்து செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்லி லெட்டர் போடுறாங்க. அதுக்கு சில பேர்கள் படித்த மாத்திரத்திலே அடிபடுகிறார்கள், சில பேர்கள் மத்தியில் வந்து எதிரியாக ஆகிறார்கள், போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எல்லாம் ரசூலுல்லாஹ் போர் செஞ்சது எல்லாமே எதுக்காகத்தான்? எங்கேயும் நாடு பிடிப்பதற்கோ பொருளாதாரத்தை திரட்டுவதற்கோ அங்கே இருக்கிற பெண் மக்களை கொண்டு வந்து அனுபவிப்பதற்கோ சில பொருளாதாரத்தை எடுத்து போகிறதுலாம் கிடையாது. செஞ்சது எல்லாமே இதுதான். தலைவர்கள் கட்டுப்பட்டார்கள், மக்கள் கட்டுப்பட்டார்கள். அன்றைக்கு இந்த சூழ்நிலை இப்போ மாதிரி கிடையாது. அப்போல்லாம் குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் கிடையாது, இல்லாத காரணத்தினால பலத்தை வைத்து அங்கே தீர்மானிக்கப்படுகிற காலம் அது. குதிரைப்படை அதிகமாக இருந்து, ஒட்டகைப்படை அதிகமாக இருந்து, காலாட்படை அதிகமாக இருந்தாக்கா உடனே அங்கே ஜெயிச்சிருவாங்க. ஃபோர்ஸை பொறுத்து தான் அன்றைக்கி அமைந்தது. அது மாதிரி இந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் செஞ்சது என்னது? இதுதான். இது அல்லாஹ்வை பற்றியும் உலகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் சரியாக கைட் பண்ணி அந்த மக்களை டீமை ஃபார்ம் பண்ணி உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே கிட்டத்தட்ட 70% உலகத்தில் இருக்கிற நாடுகள் 70% காலனியில் போட்டாங்களா? யூஸ் பண்ணாங்களா யாராவது? இல்லை. ஏன்? கொள்கை, உண்மையை சொன்னாங்க எல்லா இடத்துலையும். அது மாதிரி டீமை ஃபார்ம் பண்ணுறது நமக்கு உதாரணம் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு உள்ள தலைவர்கள் அந்த நோக்கத்தில் தன் கீழே இருக்கிறவர்களை வந்து நடைமுறைப்படுத்தலை. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, இவங்க இந்த குர்ஆனுக்குள்ளே போகலையே. முதல்ல இவங்க குர்ஆனுக்குள்ளே போகணும், அதில் குர்ஆனில் போங்கன்னு ஏன் நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டில் தான் குர்ஆனுக்குள்ளே போய் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்க முடிகிறது. இதற்கு முன்னர் 19ஆம் நூற்றாண்டில் இந்த வசதி கிடையாது. அதனால் காலமாக இந்த சமுதாயம் இந்தியாவில் இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் வந்து ஏன் இந்த நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னாக்கா, நம்மள்கிட்ட இருக்கிற இளைஞர்கள்லாம் வழிகெடுக்கப்படுகிறார்கள் பெரும்பாலுமே, கொள்கையை சரியாக சொல்கிறதுனால. அதனால தான் கொடியை பிடிச்சிட்டு அலையிறாங்க. பள்ளிவாசல் வரமாட்டாங்க முக்கால்வாசி பேர். ஏன் கொடியை பிடிச்சிட்டு அலையிறாங்க? 2% இடத்துக்காக கொடியை பிடிச்சி ஏன் நிற்கிறான்? காரணம் என்னன்னாக்கா, அல்லாஹ்வுடைய வல்லமை, மார்க்கத்துடைய விஷயங்கள் இவர்களுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை என்பது முதல் காரணம். அதற்கு பிறகு குர்ஆனோடு இவர்களுக்கு உள்ள தொடர்பை வந்து அதிகப்படுத்த இந்த தலைவர்கள் விரும்பாத ஒரு காரணம். விரும்புகிறாங்களா இல்லை தெரியல, அவங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த போட்ட ப்ரோக்ராமே குர்ஆனுக்குள்ளே இல்லைன்னு நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லுகிறோம். நிறைய ப்ரோக்ராம்கள் வந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது. தன் முன்னால் இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து இந்த இஸ்லாத்துடைய சரியான கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லி அந்த டீமை ஃபார்ம் பண்ணாததுனால எல்லாமே உலகத்தை நோக்கி ஓடுகிற கூட்டமாகவும் இதுபோன்று விஷயங்களில் வந்து கலவரம் ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் ஆக்கி அவர்கள் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நம்ம சிறிய கூட்டம், அந்த வியூவர்ஸ் 10 பேருக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்களாவது புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பேச்சு வந்து அங்கே பெரிய எடுபடாது, ஏன்னா ஷேர் ஆகாதில்ல.
இருந்தால் கூட 10 பேர் பிரச்சனை இல்லை, இருந்தால் கூட ஒரு ஆளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சாலும் நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம சொந்தமாக சொல்லலை, அல் குர்ஆனிலிருந்து சொல்லுகிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறோம். இந்த உலகத்திற்கு தீர்வு வேண்டுமான்னு சொன்னால் இந்த உலக மக்கள் அனைவரும் இதுக்குள்ளே போயாக வேண்டும், குர்ஆனுக்குள்ளே போகணும், அல்லாஹ்வை சரியாக விளங்கி கொள்ளணும். அல்லாஹ்வை விளங்காதவர்கள் செய்கிற எல்லா காரியத்தை விட்டும் முதல்ல விலக பழகணும். விலகி விட்டு மனித நேயம் என்ற பெயரில் ஆதமுடைய மக்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு சாதாரண உதவிகளை செய்ய வேண்டுமே தவிர வழிபாட்டு முறைகள் அவர்கள் செய்கிற எல்லா விஷயங்களிலுமே நம்ம கலந்து போய் தான் அவங்க நம்மகிட்ட கொண்டு வர முடியும் என்ற கொள்கைகள்லாம் நம்மளது கிடையாது. அவர்களை முழு மூச்சாக வெளிப்படையாகவும் பேச்சு மூலமாகவும் அவர்களை எதிர்த்து தான் ஆக வேண்டும். வழிபாட்டு முறைகள் என்பதே மார்க்கத்துக்கு முரணானது. நம்ம வழிபாட்டு முறை என்பது யாருமே செய்ய முடியாத ஒரு வழிபாட்டு முறையை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அமைதியான நேராக நின்று வரிசையாக நின்று உலக மக்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு உயர்வு தாழ்வு இல்லாத சவுண்டு போடாமல் மியூசிக் இல்லாமல் ஒரு சின்ன குண்டு ஊசி கீழே விழுந்தால் கூட சவுண்டு கேட்குற அளவுக்கு நம்முடைய இபாதத்து இன்றைக்கு இருக்கிறது. இந்த இபாதத்துகள் தான் இபாதத்து என்று பெயர். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்து இதுதான். அது எப்படி நீ அக்செப்ட் பண்ணுவோம்? முதல்ல அந்த இபாதத்தை முதல்ல அக்செப்ட் பண்ணாதானே அது சம்மந்தமான விஷயம் அக்செப்ட் ஆகும். உனக்கு இபாதத்தை தப்புன்னு நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறோம். இபாதத்து என்பது தப்பு. இபாதத்து என்பது நம்ம செய்கிற தொழுகை தான் இபாதத்து. அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் ஆழமாக படித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அல் குர்ஆனுக்குள்ளே படிக்கிற இந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக நம்ம நேரங்களை செலவு செய்யும்போது நம்மையும் குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம வீட்டில் ஒரு 2 ஆம்பளை பிள்ளைங்க தான் கடுத்துட்டு போயிடுவாங்க. 2 ஆம்பளை பிள்ளைங்க நல்லா வளர்ந்து நிற்கும். ஒரு 20 வயசில் வாழை கொடி பிடிக்கிட்டு கூப்பிட்டு போயிடுவான். அங்கே ஜெயிலில் நிற்கும், இவன் இங்கே உட்காந்துருப்பான். இதெல்லாம் நடக்குது இன்றைக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிறோம், நடந்துருக்கிறது. காரணம் என்ன சொன்னாக்கா சரியான வழிகாட்டுதல் இல்லை. இபாதத்தின் பக்கம் அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். இபாதத்து கூடி குர்ஆனை ஓத படிக்க வைக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு விளங்க வைக்கணும். உங்கள் கூடயே கூட்டு வரணும் பிள்ளைங்களை. பள்ளிவாசலுக்கு நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்கார வைக்கணும். அதை அந்த குர்ஆனோட ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படியே கொண்டு வரணும். இவனு கற்றுவான், அப்படியே எப்படின்னு கற்றுவான். அவங்க போய் உள்ள உட்காந்து அவங்க கடைசியில் அந்த தூண்டுறவன் வந்தால் பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டிட்டு வீட்டில் உட்காரவே இல்லை எங்கேயுமே. நீங்கள் ஆச்சரியமாக பாருங்கள், ரசூலுடைய போரை பார்த்தீங்கன்னா எங்கேயும் தூண்டி விட்டு உட்காரல, ஃபஸ்ட்டு போய் நிற்பாங்க ரசூலுல்லாஹ். தூண்டுறவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு தொண்டர்கள் தான் அடிபடுறான் இன்றைக்கு. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு சரியான பாதையாக இருக்கிற இந்த அல் குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் நாம் பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக் எனக்கு உங்களுக்கு வளரவும் தந்து அருள் புரிய வேண்டும். சமுதாயத்தில் நடக்கிற எந்த விதமான அனாச்சாரங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கும்போது நம்மால் முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஷேர் ஆகுது, கேட்கல பிரச்சனை நம்மளுக்கு, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பையும் வளரமான் எனக்கு உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.